தாயே பகவதி, நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? உன்னையே நம்பிக்கிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு சோதனையா? எனக்கு ஏமா இந்த தண்டனை? என்னமா நடந்துச்சு? ஐயா, விடிஞ்சா என் பொண்ணுக்கு கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 5000 கேட்கல, 10,000 கேட்கல, ஒரு 3 பவுன் செயின் மட்டும் தான் கேட்டாங்க. நானும் அங்க இங்க கடை வாங்கி டவுனுக்கு போய் செயின் செஞ்சு வாங்கிட்டு வரும்போது அந்த செயின் காணாம போயிடுச்சியா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. 3 பவுன் செயின் இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடுமே. இந்தாமா ராசம்மா, இந்த நகையை கொண்டு நாளை கல்யாணத்தை முடி, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். செயினை வாங்கிக்க ராசம்மா, எந்த தப்பும் வராம ஆத்தா பாத்துக்குவா. ஆத்தா பாத்துக்குவாளா? அதுக்கு முன்னாலதான் நான் பாத்துட்டேனே. தில்லங்கு பாத்துட்டானே. அம்மன் நகை அபேஸ் பண்றீங்களா? நவங்க தர்மகர்த்தா வீட்டுக்கு கோயில பூட்டிட்டு நீங்க வையா, இல்லைன்னா அம்மனே கடத்திடுவீங்க. சீக்கிரம் வாயா, செய்யறதையும் செய்துட்டு சோகத்தை புளியுறீங்களோ? வாயா. கோவில் நகையை கொள்ளையடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா? ஒப்பாரியா வைக்கிற நகையை ஐயா கிட்ட கொடு, நீங்க வாங்கிக்கோங்க. அங்க வை. மூக்க பாரு பீரங்கி மாதிரி. கோயில் நகை காணாம போனா பூசாரி மட்டும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, தர்மகர்த்தா இவர் 3வது சம்சாரம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவாங்க. ஏற்கனவே உள்ள 2 சம்சாரம் இவர் நகையை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க குடும்ப குழப்பமானதுக்கே காரணம் நகை தான். வாய முடியா, கோவில் ஆயிக்கு வாயா. நல்ல வேளை ஆத்தா மகமாயி என்ன காப்பாத்திட்டா, இல்லைன்னா ஊரு என்னைய சேர்த்துல குத்தவாளி ஆக்கிருக்கும். வேறமுத்து, இவங்க இங்கே இருக்கட்டும், உடனே தண்டூரா போட்டு ஊரை கூட்டு. ஊரை கூட்டுறதுக்கு ரொம்ப தொடப்ப வேணுங்களே. பஞ்சாயத்து கூட்டியா? ஓ, அத சொல்றீங்களா? மகர்த்தாயா, ஆத்தா மகமாய் சத்தியமா சொல்றேன், நடந்தது என்னன்னா. என்னத்த நன்னா நொன்னா? நான் தான் நேரடியா பார்த்தவனாச்சே. நீங்க பொடி போடுறதுல இருங்க, பஞ்சாயத்து கிழிஞ்சிரும். மூக்கு அந்தர போதுங்க. என்ன ராசமாக்கா, பூசாரி ஐயா கிட்ட நகையை கொடுத்து விட்டேனே, வாங்கிட்டீங்களா? பூசாரி கிட்ட நீ நகையை கொடுத்தியா? ராசம்மா, அது பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின நகை காணாம போயிடுச்சா. நாளைக்கு கல்யாணத்துக்கு நகை வேணும்னு சொல்லிச்சு. அதனால என் நகையை எடுத்து பூசாரி ஐயா கிட்ட கொடுக்க சொன்னேன். நகைய இவ கொடுத்தாளா? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன அது புது கதையா இருக்குது? இது கோயில் நகை இல்லையே. ஏன் நகைங்க? ஓ நகையா? இதுல ஏதோ கசமுசா நடந்திருக்கு. கோயில்ல போய் பாப்போம். ஆமா, கோயில்ல போய் பாப்போம். இதத்தான் நானும் சொன்னேன். போங்க, நீங்க எல்லாம் தர்மகர்த்தா. வில்லங்க புத்தி எங்கிட்டே காட்டிச்சேயா? அம்மன் நகையெல்லாம் அப்படியே இருக்குதேயா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உன்னை நம்பி வந்த மாதிரி இல்லைங்க, இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. என் 2 கண்ணாலையும் பார்த்தனே. உன் கண்ணை பிடிங்க உண்டியில போடியா. என்ன கண்ணாஸ்பத்திரியா? உன்னை மாட்டாஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்காம பாரு. என்னங்க? அட போயா. அட போயா நீ. ஆசாரி எச்சி பூசாரி இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். வயிற பாரு, கோயில் பிரசாதம் தன்னே படுத்திருக்கு. 3 மாசமா? இந்த ஆத்தாதான் ஊர் ரூபத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினான். முத்தம்மா, நீ நல்லா இருக்கணும். ஏய் முத்தம்மா, நில்லுடி. ஆத்தங்கரையில என்ன நடந்துச்சு? ஊருக்குள்ள அவன் ஒண்ணுன்னா சொல்லிட்டு தெரியறாளவ. என்ன சொல்லிட்டு தெரியறாங்க?
நான் ஒண்ணும் செய்யலையே. நீதான் பொய்க்காரியாச்சே. வாய திறந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு. பொம்பளைக்கு ஆகாதடி இந்த பொழப்பு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பாவம், உன்கிட்ட மாட்டிக்கிட்டு யார் என்ன பாடுபட்டாங்களோ. இப்ப ஏன் நீ சிரிக்கிற? இப்படி எல்லாம் சிரிச்ச அப்புறம் நீ சிரிப்பா சிரிச்சிருவேன். ஆமா. என்னடி என் பொண்ணு கரிச்சு கொட்டிட்டே இருக்கிற? அவ சிரிப்புக்கு என்னடி குறைச்சலு? அப்படி வெள்ளிக்காசு அள்ளி அரைச்சா மாதிரி ஒரு சிரிப்பு உன் பரம்பரையில யாருக்காவது அப்படி ஒரு சிரிப்பு வருமா? ஆமா, எங்க பரம்பரை இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. பரம்பரையா அது? ஏன் பரம்பரைய பத்தி சொல்லு. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ண மருதமுத்து தேவரோட பரம்பரை. அவருடைய ஒரே பேத்தி இந்த மானஸ்த மாடசாமியோட ஒரே பொண்ணு. உன் அண்ணன் குடும்பத்தை பத்தி தாண்டி ஊரே காரி துப்புது. ஆமா, உங்களுக்கு மேல வெட்டி எதுவும் இல்லன்னா நீங்களும் அவங்க கூட போய் சேர்ந்து துப்புங்க. பாத்தியா, அண்ணன் பரம்பரை சொன்னது உன் ஆத்தா ஆடி போயிட்டா. நீ போட ராஜா போ. தேவரே, யாரா அவ? ராமு யாரு? உங்க பொண்ணை கட்டிக்க போற உங்க முறை பையன். என்னது முறை பையனா? உங்க சொந்தத்தை சொன்னங்க. சரி, அதை விடுங்க. உங்க பொண்ணு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்த ராமு போய் வந்து நானும் சேர்ந்து குளிப்பேன்னு சொன்னான். நீ குளிக்கணும்னா வேற ஒரு குளத்துல போய் குளின்னு உங்க பொண்ணு சொன்னுச்சு. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? வேணும்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு குளம் வெட்டி அதுல குளின்னு சொன்னான். அதுக்காக நீங்க கடப்பாரும் கையுமா அலைய முடியுமா? நீங்க என்ன ஏரிக்கு தூர் எடுக்கிறாளா இல்ல கூலிக்கு மாரடிக்கிறாளா? அப்படியா சொன்ன? நல்ல ஐடியா, நல்ல அடி. நான் ஆத்திரத்தை பத்த வச்சுட்டேன், நீ பாத்திரத்தை பத்த வை. ஜாதி கிட்ட பயல, என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிருப்ப. உன்னை உங்க பொண்ணு பெரிய ரதின்றது அவங்கள நாங்க தேடிட்டு வர்றதுக்கு. என்னடா சொன்ன? இங்க அடக்குறத கிட்ட முதல்ல உங்க பொண்ணை போய் அடக்குங்க. என்னடா என்னைய அடக்க சொல்ற? விடுங்கடா, அவன் கோவலைய கடிச்சு விடுறோம். நீங்க யார பாத்திர அடங்க சொல்ற? அடங்காம போன உங்க அப்பன்டா. எங்க அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க, நடக்கிறத வேற. மாமா, யாருக்கு யாரா மாம? எப்பவோ வெட்டி விட்ட உறவ புதுசா ஒட்டி உறவாட பாக்குறீங்களாடா? பெரிய உறவு முறை கொண்டாடிக்கிட்டு இவட்ட பொண்ணு கேட்க வர்றாங்க. கேட்டுயா நீ? கேட்டுட்டா என்னது? இது வரைக்கும் அத நான் நினைச்சு பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க நினைக்க வச்சுட்டீங்க. உங்க மக கழுத்துல தாலி கட்டி இது வரைக்கும் மாமான்னு கூப்பிட்ட உங்களை மாமனாரேன்னு கூப்பிட்டு காட்டல. நான் சின்னசாமி தேவை மக ராமு இல்ல. இந்த மானஸ்த மாடசாமி தேவனுக்கு முன்னால சவாலடா விடுறீங்க. சவால உங்க எல்லாரையும் வகிர்ந்துட வேண்டாம். அவனுங்களே அக்கா, இந்தாங்க. தங்கச்சி, நீ நல்லா இருக்கணுமா? நாங்க வர்றோம்மா, வர்றோம்மா. சபாஷடா கண்ணா. மைனர், என்ன பார்வை ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, ஆடு பகை குட்டி உறவான பார்த்தேன். பொடி வச்சு பேசுறீங்க? நீ செஞ்ச காரியம் இந்த ஊருக்கு தெரிஞ்சா உங்க அப்ப மானஸ்த மாடசாமி தேவருடைய மானம் பொடி பொடியா போயிடும். மைனர், மிரட்டுறியா? அது இந்த முத்தம்மா கிட்ட வேண்டாம். நீ சின்ன பிள்ளை கண்ணா, விளைவு தெரியாம விதை விதைக்கிற. பஞ்சாயத்து ஊரை விட்டு ஒதுக்குன குப்பனுக்காக யாருக்கு தெரியாம நீ உதவி செய்யற. அதுல என்ன தப்பு? வந்துருவானுங்களே. ஊரை விட்டு போறவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லலையே. வா சொன்ன. ஏண்டா தம்பி, சம்மன் இல்லாம இந்த விஷயத்துல ஆஜராகிற என்ன? இவர் பெரிய ஹைகோர்ட் சம்மன் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட பேசுறதுக்கு. ஏய், நீ வீட்டுக்கு போகல, இவர் ஒரு ஆளுன்னு மதிச்சு பேசி நிக்கிற. ஏய், நான் அந்த பொண்ணை கேட்ட நீ யாரா பதில் சொல்ல? நான் யாரா? அத அங்கேயே கேட்டுக்க. போன்னு சொல்றேன்ல, போ. டேய், எவனு என் விஷயத்துல தலையிட்டது இல்ல.
நீ தலையிட்டல, இதனுடைய விளைவை போக போக பாரு. நீயா? படியா. ஏய், இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? இந்த நேரத்துல வராம வேற எப்பயா வருவாங்க? உன் அண்ணனு அண்ணிய வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப சத்தம் போட்டேன், அக்கம் பக்கத்துல இருந்தா ஆள் வந்துடும், அப்புறம் அசிங்கமாயிரும். போடியா, நல்லா போடு. எல்லாரும் வரட்டும், நல்லா பாக்கட்டும். நீ தான் என்ன வர சொன்னு சொல்லிடுற. அடி பாவி, இங்க வாயா. சுத்த இந்த ஆளா இருக்கிய. ஒரு கன்னி பொண்ணு தனியா வந்தா ஆசையா அள்ளிக்காம கிள்ளிக்காம இப்படி எரிஞ்சு விழுறியே, என்னையா மனுஷன் நீ? ஏய், இது சரிப்பட்டு வராது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. யோ யோ. என்ன யோ யோ? கிளம்பு. யோ யோ, விடியா. யோ, வெளியே தள்ளாதியா. யோ யோ. அப்பா